ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை அலட்சியமாக எண்ணி விடாமல் உனக்கான வாக்காக எண்ணி இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையடைய விட்டால் மட்டும்தான் உன் எண்ணங்கள் அனைத்தும் எண்ணியபடி நடக்கும்படி உன் அப்பன் நான் செய்வேன். அதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன் அப்பன் தருவேன் என்றதை முதலில் தெரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை சேர்ந்த காலத்தில் இருந்து இப்பொழுதுதான் உன் துணை ஒரு நல்ல காரியத்தை செய்து இருக்கின்றார் பிள்ளையே. உன் துணை ஒருவரை செருப்பால் அடித்தது போல் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே. யாரை, எதற்காக, எப்படி என்றுதானே கேட்கின்றாய்? அனைத்தையுமே நான் கூறுகின்றேன் என் பிள்ளையே. இதை முழுமையாக பொறுமையாக கவனமாக கேள் என் தங்கமே. அப்பொழுதுதான் எந்த நேரத்தில் உன் அப்பன் என்ன கூறுகின்றேன், எதற்காக கூறுகின்றேன், அந்த உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் கூறுகின்றேன். முழுமையாக கேள் என் தங்கமே. உனக்கு பிறகு இது எதற்கு என்பது எல்லாம் தெளிவாக புரியும் என் பிள்ளையே. இப்பொழுது உன் துணை பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன் துணையை பிரிந்து நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே என்பது இந்த அப்பன் உணர்ந்திருக்கின்றேன் பிள்ளையே. உன்னுடைய துணை உன்னை விட வேண்டாம் என்றும் எண்ணத்தில் இல்லை என் பிள்ளையே. உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் அவர் எண்ணத்தில் இருக்கின்றது என் பிள்ளையே. உன்னை விடவும் மாட்டார் பிள்ளையே. எப்பொழுதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் என்பதை உன்னிடத்தில் பலமுறையாவது பல வடிவங்களிலும் பல விதமான வழிகளிலும் உனக்கு உணர வைத்தேன். உன்னிடம் கூறியும் இருக்கின்றேன். நானா கூட உன்னிடம் பலமுறை அதை தெரியும்படி செய்து இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆனால் நீ அதையெல்லாம் ஒரு உணராமல் இப்படி அலட்சியமாக இத்தனை அலட்சியம் காட்டுகின்றாயே என் குழந்தையே. யாராவது உன்னை பற்றி கூறினாலும் கூட, உன்னை பற்றி பேசினாலும் கூட அவர்களுக்கு எரிச்சல் வந்து விடுகின்றது. உன் துணை உன்னை பற்றி ஒருவர் பேசத் தொடங்கினால் போதும் உன் துணை எரிச்சலாகி அவர்கள் நீ கத்திவிட்டுகின்றார் என் பிள்ளையே. உன்னை பற்றி அவர் வீட்டிலோ அவர் முன்னிலையிலோ பேசினால் அவருக்கு எரிச்சல் வந்து விடுகின்றது என் குழந்தையே. உன்னை பற்றி யார் பேசினாலும் என்ன பேசினாலும் அவர்களுக்கு சில பதில்களையும் கொடுக்கவில்லை இவர். அவரிடம் பேசவும் இல்லை என் தங்கமே. அவரை அப்படியே விலக்கி வைத்துவிட்டு சென்று விடுகின்றார் என் குழந்தையே உன் துணை. இவர்கள் எது சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்ற எண்ணத்தில்தான் உன் துணை இருக்கின்றார் என் குழந்தையே. இவர் எது சொன்னாலும் இருக்கின்றார் என் பிள்ளையே. இவர் எதுவும் அவர்களை பற்றி கூறவில்லை என் குழந்தையே. அப்படித்தான் ஒருவர், அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் உன் துணையை பற்றி பேசினார். அப்பொழுது உன் துணை கோபத்தில் அவரை அடிக்கவும் சென்று விட்டார் என் பிள்ளையே. உன்மேல் இவ்வளவு அன்பை வைத்திருக்கும் அவரை நீ எக்காரணத்திற்காகவும் விட்டு விடாதே பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி பலவீனப்படுத்தி கொண்டிருக்காதே என் பிள்ளையே. மேலும் மேலும் உன் மனதிற்கு வேதனையும் வலியையும் கொடுத்து கொண்டு அதை அனைத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. அதுவெல்லாம் ஒரு நாளில் மறைந்து
உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்து உனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிரு என் குழந்தையே. எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறி உனக்கு விரும்பியபடி விரும்பியது கிடைக்கும் என்பது நான் கூறுகின்றேன். இது நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ என் தங்கமே. உன் கவலைகள் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது உன் துணை நீ மறந்து அவரை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த அப்பன் உனக்கு கூறும் நல்ல ஒரு ஆரம்பம் என்று நினைத்துக்கொள் என் தங்கமே. அவரை மறக்க முடியாமல் நிலையிலேயே நீ இருக்கின்றாய் என்பது இந்த அப்பனுக்கு அறிந்துதான் அவரை உன்னிடம் அழைத்து வந்து இதையெல்லாம் செய்திருக்கின்றேன். உன்னை சேர்ந்த காலத்தில் இருந்து இப்பொழுதுதான் அவர் நல்ல விஷயத்தை அவர் செய்து இருக்கின்றார் என் குழந்தையே. தடைகள் ஏனும் வந்தாலும் கூட அதை சுலபமாக சமாளித்து பழகு என் தங்கமே. அப்பொழுதுதான் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அது உனக்கு சுலபமாக இயல்பாக விஷயமாக மாறிவிடும் பிள்ளையே. அவர் உன் பக்கத்தில் இருந்தால் மட்டும் உன் வாழ்க்கை முன்னேற்றம் வரும். உன்னுடைய தோல்விகள் எல்லாம் முன்னேற்றம் இல்லாமல் தடைபட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதுவெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக கூட உன்னை முன்னேற்றம் இல்லாமல் உனக்கு எந்த நிலை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ உன் நிலையை அதுவெல்லாம் சேர்ந்து மாற்றி அமைக்கப் போகின்றது என் தங்கமே. உன் வியாபாரம் எல்லாவற்றிலும் விரயம் மற்றும் உன் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பணம் வரும்பொழுது தெரிவதில்லை, பற்றாத பொழுதுதான் அதன் அனைத்து அருமைகளும் புரிகின்றது என்பது இப்பொழுதுதான் உனக்கு புரிகின்றது. போதும், தெரிந்து கொள் என் தங்கமே. தெரியவில்லை, ஆனால் இப்பொழுது கடன் மேல் கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டும் நிலையிற்கே வந்துவிட்டாயே. இந்த நிலை வருவதற்கு காரணம் யார்? நீயேதான் உன் வாயால் உன் செயலால் கெட்டுவிட்டாய் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. முயற்சி என்பது உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை குறிக்கின்றது என் தங்கமே. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியம் நிச்சயம் உன் கையில் வந்து தீரும் என் தங்கமே. உழைப்பு இருந்தால் போதும், நிச்சயம் ஒரு நாள் எல்லாவற்றையும் வென்று வெற்றி எனும் வெற்றிக்கனியை உனக்கு நிலைநாட்டுவாய் என்பதை புரிந்து கொண்டு உன் பாதையில் நீ சிறப்பாகவும் பயமின்றியும் செல்ல வேண்டும் என்பது இந்த அப்பனின் முழுமனதார ஆசை என் தங்கமே. நீ எண்ணிய ஆசைப்பட்ட உன் துணை கூட உன்னிடம் வந்து சேர்வார் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷத்தை வரவேற்க நீ சந்தோஷமாக காத்திருப்பாய் என்று இந்த அப்பன் முழுமையாக நம்புகின்றேன் என் தங்கமே. இது உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன்னை உன் துணை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் என்பதற்காகவும் தான் இந்த பதிவு. இதை முழுமையாக கேட்டு பயனுள்ள வகையில் செலுத்தி நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே இந்த அப்பனின் மனதார முழுமையான மகிழ்ச்சியை அடையும் வழி என்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் புன்னகையாகவும் இருக்க பழகிக்கொள் என் தங்கமே. உன்னோடு உன் அப்பன் என்றும் இருப்பேன் என்பதை நம்பி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என உன் வளர்ச்சியை கூட்டிக்கொண்டு உன் முயற்சியை அதில் போட்டு சிறப்பாக செய்து உயர வேண்டும் என்பதே இந்த அப்பனின் எண்ணம் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்றேன். நல்லதே நினைத்த உனக்கு நல்லதையே நடத்தி தருகின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவ ஓம் நமச்சிவாயா. வாழ்க வளமுடன்.